நிறைய இருக்குது. மாம்பழம்லாம் ஒன்றும் வேணாங்க, நம்ம கடைங்களுக்கு போகிறப்பவே பார்க்கணும். மாம்பழம் நார்மலாக ஒரே மாதிரி அட் அ டைமில் பழுக்காது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பழுத்துட்டு வரும். அடியிலேருந்து காம்புக்கு பழுத்து வரும். இப்போ நீங்கள் கடையிலலாம் போய் பார்த்தீங்கன்னா எல்லோயிஷாக இருக்கும் ஒரே மாதிரி. அட் அ டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே எல்லோவாக இருக்கும். ஒரு பழம் கூட டிஃப்ரென்ஸ் இருக்கா, பழத்துக்கு பழம் கூட உங்களால் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி எதுனா நம்ம சந்தேகப்படலாம், அது வந்து கல் வச்ச பழம்னு. ரெண்டாவது ஸ்மெல்லு வச்சு கண்டுபிடிக்கலாம். அந்த அவ்வளோ மஞ்சளாக இருக்க பழத்தை எடுத்து நீங்கள் ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மெல்லுமே இருக்காது. இந்த பழத்துக்கு உண்டான எந்த விதமான அறிகுறியுமே இருக்காது. மூணாவது, அந்த பழத்தை கட் பண்ணணும்னா கரன்னு ஒரு காயை கட் பண்ணால் எப்படி இருக்கும், மாங்காயை கட் பண்ணால் அந்த ஃபீலிங் இருக்கும். அதனால் அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ரெண்டாவது சாப்பிட்றது, சுவைக்கிறப்போ பார்த்தீங்கன்னா மாம்பழம் டேஸ்ட்டே துளி கூட இருக்காது. நீங்கள் என்ன தான் நீங்கள் சாப்பிட்டு எவ்வளோ ஒரு மாம்பழம் ஃபுல்லாக சாப்பிட்டா கூட அந்த உணர்வே இருக்காது. நல்ல மரத்தில் பழுத்த பழம், இல்லை வீட்டில் நல்லா பழுக்க வச்ச பழம், இயற்கையாக பழுக்க வச்ச பழம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாம்பழம் சாப்பிட்டாவே தித்திக்கும். அவ்வளோ இருக்கக்கூடிய இப்போ எந்த விதமான இதுவுமே அறிகுறியுமே இருக்காது. இது வச்சு கண்டுபிடிக்கலாம். அல்லது நம்ம வீட்டில் வாங்கிட்டு போய் இந்த மாம்பழம் வாங்கிட்டு போனதெல்லாம் கொண்டு போய் தண்ணிக்குள்ளே போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி சில மாம்பழம்லாம் மிதக்கிறதெல்லாம் வந்து கற்கள் வச்சதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். கீழே அடியில் போகுதுன்னா அது வந்து இயற்கையாக இருக்குது, எந்த விதமான ரசாயனமும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து அந்த பழங்கள் பார்த்திங்கன்னா இந்த பேக்கெட் வச்சு பழம்னு சொன்னோம் இல்லைங்களா, கெமிக்கல், அந்த பழங்களில் இதுதான் அந்த பழங்கள், புரியுதுங்களா? இதெல்லாம் பார்த்திங்கன்னா முந்தானத்து தான் வந்திருக்குது, இன்றைக்கி பழுத்து இப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரி கருப்பாக இருந்ததுன்னா, இந்த இடம் பார்த்திங்களா, இந்த இடம் ஒரு மட்டும் கருப்பாக இருக்குது. ஏன்னா கெமிக்கல் இந்த இடத்துல பட்டு சூட்டுனால வெம்பி போயிடுது. இந்த மாதிரி பழங்கள் வந்து பழுகி போயிடுச்சுன்னா தயவு செய்து வாங்கவே வேண்டாம். இதுதான் நமக்கு முக்கியமானது. இந்த மாதிரி பழங்களில் எந்த இடத்துலையாவது இந்த மாதிரி கருப்பாக இருந்ததுன்னா தயவு செய்து வாங்காதீங்க, வாங்கவே வேண்டாம். அதை தூக்கி போட்டுட்டு வேறு ஏதாவது வாங்கிட்டு வந்துடலாம். வாழைப்பழம் பாருங்கள், இதுலேயும் வந்து எல்லாம் இந்த ஸ்ப்ரே அடித்தது தான். இந்த பழம் எவ்வளோ கல்லாக இருக்குல்ல, எவ்வளோ கல்லாக இருக்குது. இது நீங்கள் சாயந்தரம் வந்து பாருங்கள், பழம் பழுக்க ஆரம்பிச்சிருக்கும். சாயந்தரம் நீங்கள் சாப்பிட்லாம் இந்த பழம். அவ்வளோ கெமிக்கல், வீரியமான அந்த கெமிக்கலை ஸ்ப்ரே வச்சு தான் அடிப்பாங்க. ஸோ ஏன்னா இப்படி இந்த இவ்வளோ டிரான்ஸ்போர்ட் அப்போ இவ்வளோ காய் இருந்தால் தான் அடியில் காய்கள் அடிபடாமல் வரும், வாழைக்காயெல்லாம். ஸோ இங்கே கொண்டு வந்துட்டு இந்த காய் இப்போ நார்மலாக பழுக்கிறதுனா 10 நாள் 15 நாள் வேணும், இவ்வளோ காயாக இருக்காது. ஆனால் நாளைக்கு வந்து இவங்க வந்து கடைங்களுக்கு கொண்டு போயிடுவாங்க. ஸோ அப்போ எவ்வளோ ஸ்பீடில் பழுக்க வைக்கணும், 15 நாள் டு 20 நாள் ஆகிடும். நார்மலாகவே மினிமம் எடுத்துட்டோம்னா 15 நாளுக்கு இல்லாமல் 10 நாள் நீங்கள் மினிமம் வச்சுக்கிட்டா தான் இந்த பழத்தை பொறுத்தவரையும் நான் சொல்கிறேன், அந்த பழம் வந்து கனிஞ்சு வரும் இயற்கையாக. ஆனால் அந்த ஸ்ப்ரே நீங்கள் பண்ணிங்கன்னா வித்தின் 2 days உங்களுக்கு பழம் ரெடி ஆகிடும், சாப்பிட்றலாம். ஆனால் அதே தான் டேஸ்ட்டு பார்த்துங்க, வாழைப்பழம் டேஸ்ட்டே இருக்காது. நீங்கள் உண்மையிலேயே ஒரிஜினலாக கழிச்ச அந்த செவ்வாழைப்பழோட டேஸ்ட்டையும் இதே கன்சிஸ்டன்ட் உள்ள இந்த பழத்தையும் சாப்பிட்டு பாருங்களேன், அது இனிப்பு சுவை அருமையாக இருக்கும், தூக்கலாக இருக்கும். இதில் சுவையே இருக்காது, ஒன்றுமே இருக்காது, பார்க்கறதுக்கு இதுதான் இருக்கும். அதேமாதிரி நம்ம அந்த மாதிரி பச்சை பழத்தெல்லாம் பார்த்தோம்னா இங்கெல்லாம் இந்த காம்பு எல்லாம் மஞ்சளாக பழுத்துரும். அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சலாம். நார்மலாக வந்து பழங்கள் வந்து இங்கேருந்து தான் பழுத்துக்கிட்டு வரும். இந்த காம்புக்கு கடைசியாக வந்து காம்பு வரும், அதுதான் ஒரிஜினலான தாருலேயே மரத்துலேயே பழுத்த பழம். இந்த மாதிரி ஸ்ப்ரே அடித்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா இடத்துலையும் படுறப்போ அந்த ஸ்ப்ரே தண்ணி எங்கெல்லாம் படுதோ அது எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாம் இதுதான் ஸ்ப்ரே பண்ணால் வெம்பி போன பழங்கள் தான் நம்மளது. இந்த பழங்களாகட்டும் எந்த பழங்களாகட்டும் இதுக்கு மட்டும் கிடையாது. இதுமாரி பார்த்தீங்கன்னா அவகோடா, அதுவும் அவ்வளோ சீக்கிரத்தில் பார்க்க அவகோடா மேலே பட்டர் ப்ரூஃப்டு அது மேலேயும் அது மாதிரி அடிப்பாங்க, அடித்து இதே மாதிரி பிரச்சனை தான் அதில். ஸோ ஒவ்வொரு காய்கறிகளும் நம்ம இன்றைக்கி வாங்கி சாப்பிட்றது ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம இருக்கோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.